குவைத் மண்டலம் தையா கலையிலிருந்து ஜாகிர் ஹுசைன் அவங்க கேட்டிருக்காங்க, ஜனாசாவை எடுத்து செல்லும்போது பின்னாடி போகக்கூடியவர்கள் சப்தமாக சில வசனங்களையோ கலிமாக்களையோ சில அரபி கவிதைகளையோ படிக்கிறார்கள். இவைகளுக்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை என்பதை நான் கேள்விப்பட்டுள்ளேன். இவைகள் மதுஹப்புகளுக்கும் எதிரானது என்று ஒரு அறிஞர் கூறினார். எனவே இவைகளை எதிர்க்கும் மதுஹப் கூற்றுக்களை தெளிவுபடுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக இஸ்லாத்துடைய அடிப்படை குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஒரு மோமினுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது நமக்கு மார்க்கம். பின்தொடர்ந்து செல்லும்போது இந்த துவாவை ஓதுங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னு மார்க்கத்தில் எதுவுமே இல்லை. அப்போ அமைதியாக தான் நம்ம செய்யணும், சொல்ல வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லாவிட்டால் அது எல்லாமே வழிகேடு. குல்ல பிதாத்தில் லலாலா, ஒவ்வொரு பிதாத்துமே நபிகள் நாயகம் சொல்லாமல் ஏற்படுத்தப்பட்ட எல்லாமே லலாலா வழிகேடு. குல்ல லலாலத்தில் ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நபிகள் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. மன் அஹதஸஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு, நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் உருவாக்குகிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருன், யார் நாம் கட்டளையிடாத காரியத்தை செய்கிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது மூமின்களை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் ஹதீஸில் இல்லாவிட்டாலே நாம் அதை தவிர்த்து கொள்வது தான் ஈமானுடைய ஒரு அடிப்படை. இன்னமா கான கௌதல் மூமினின் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி யஹ்கும பைனஹும் அயகூலு சமிஅனா வ அத்தஅனா, அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்கள் என்ன சொல்வார்கள்? சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம். குர்ஆன் ஹதீஸில் இல்லாவிட்டால் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது ஈமானுடைய அடிப்படை. குர்ஆன் ஹதீஸில் இல்லாட்டாலும் மதுஹப்பில் கூடாதுன்னு சொன்னால் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்ல கிடையாது. அது ஈமானிய ஒரு அடிப்படை கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி காரியங்கள் ஜனாசாவுக்கு பின்னாடி இந்த சில கலிமாக்களை சொல்லிக்கிட்டு சில அரபி வாசகங்களை சொல்லிக்கிட்டு சப்தம் பண்ணிட்டு போகிறாங்களா இல்லையா, இது பிதஅத் என்று அவர்கள் எந்த மதுஹப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மதுஹப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அல் பஹ்ரு ராயிக் கன்சு தகாயிக் அப்படிங்கிற நூலுக்கு ஷரஹ் ஹனஃபி மதுஹப் நூல் அதில் சொல்கிறாங்க, வ எம்பகி லிமன் தபிய ஜனாசத்தன் அயுத்தீல சம்த, யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறானோ அவன் வாய்மூடி செல்வது தான் சிறந்தது. வ யுக்ரஹு ரஃபு சௌத்தி பி திக்ரி வ க்ராஅத்தில் குர்ஆனி வ கைரிஹிமா ஃபில் ஜனாசத்தி, சப்தமிட்டு திக்ர் செய்வது, சப்தமிட்டு குர்ஆன் ஓதுவது, இது அல்லாத வேறு காரியங்கள் ஜனாசாவில் செய்வது, இவை எல்லாமே வெறுக்கத்தக்கது. கராஹத்து ஃபியா கராஹத்து தஹ்ரீமி, வெறுக்கத்தக்கது என்று சொன்னால் அது ஹராம் என்ற நிலையில் உள்ள கராஹத்து, வெறுப்பு அப்படின்னு செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல் ஜௌஹருன் நையிரா அப்படிங்கிற ஹனஃபி மதுஹப் நூலை சொல்லி காட்டுறாங்க. அலா முத்தபில் ஜனாசா, ஜனாசாவை பின்தொடர்ந்து சொல்லக்கூடியவர்கள் மீது கடமையாகும் அஸ்ஸம்து, அவர்கள் வாய்புத்தி இருப்பது அவங்க மேலே கடமை. வயுக்குரகுலகும் ரஃபு சௌத்தி பி திக்ரி வல் க்ராஅத்தி, குர்ஆன் ஓதுறது திக்ர் செய்கிறது இதெல்லாம் சப்தமிட்டு செய்வது அது வெறுக்கத்தக்கது அப்படின்னு செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி துர்ருல் முக்தாரில் 6வது வால்யூம் 418 பக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல் கலாமு ஃபில் மஸ்ஜிதி வ ஹல்ஃபில் ஜனாசத்தி வஃபில் ஹலாயி வஃபில் ஹாலத்தில் ஜிமாயி, பள்ளிவாசலில் இருக்கும்போது, ஜனாசாவுக்கு பின்னாடி போகும்போது, அது மாதிரி டாய்லெட்டில் இருக்கும்போது, மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் பேசுகிறது வெறுக்கத்தக்கது. இதெல்லாம் மனைவியோடு தாம்பத்தியத்தை ஈடுபடும் போது பேசக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அதுக்கு எந்த தடையும் கிடையாது. பேசினா மார்க்கத்தில் குற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸில் அடிப்படையில் எது தப்பு இருக்கோ அதை நம்ம தவறு என்று விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் அவங்க எந்த மதுஹப் சரிங்கிறாங்களோ அந்த மதுஹப்பில் சொல்கிறாங்க, பள்ளிவாசலில் இருக்கும்போது பேசக்கூடாது, ஜனாசா பின்தொடர்ந்து செல்லும்போது சப்தம் உயர்த்தி செய்யக்கூடாது, பேசக்கூடாது, டாய்லெட் போகும்போது பேசக்கூடாது. அப்போ அந்த விஷயங்கள் எங்கெல்லாம் சப்தத்தை உயர்த்தி பேசுவது தப்புன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இடங்களில் உள்ள ஒரு இடம் எது? ஜனாசாவுக்கு பின்னாடி போகும்போது திக்ர் துவாக்களை சப்தமிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம தபீனுல் ஹகாயிக் ஹனஃபி மதுஹப் நூலில் 3வது வால்யூம் 207 பக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. வயுக்ரஹு லி முஷய்யிஹா, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவர்களுக்கு ரஃபு சௌத்தி பி திக்ரி, சப்தமிட்டு திக்ர் செய்வது, வல் க்ராஅத்தி கிராத் ஓதுறது, இது எல்லாமே வெறுக்கப்பட்டது. வ எதுக்குரு ஃபி நஃப்ஸிஹி, அவன் தான் உள்ளத்தில் தான் என்ன செய்யணும்? திக்ர் செய்து கொள்ள வேண்டும். வ அலா முஷய்யில் ஜினாசத்தி அஸ்ஸம்து, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவர்கள் வாய்புத்தி இருப்பது அவர்கள் மீது கடமையாகும்.
வைக்குரகுலம் ரஃபூ சவுத்தி பித்துக்கிர் வக்ராத்துல் குரான், திக்ர் செய்வது, கிராத்துல் குரான் இவையெல்லாம் சப்தமிட்டு செய்வது வெறுக்கத்தக்கது. இன்னமின் சுனனில் முர்சலின், நபிமார்களுடைய அந்த சுன்னத்துகளில் உள்ளதுதான் அஸ்ஸுமாத், அது வாய் புத்தி இருக்கிற ஜனாசா பின்னாடி போகும்போது வாய் புத்தி போகிறது நபிமார்களுடைய சுன்னத்துகளில் உள்ளது. முஹாலிஃபன் அஹ்லில் கிதாப், யூத கிறிஸ்தவர்களுக்கு முரணாக வாய் புத்தி இருக்கணும். அவங்க தான் ஜனாசா பின்னாடி போகும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டு கூத்தடிச்சு சப்தமிட்டுட்டு போவாங்க. நாம் அந்த மாதிரி வாய் புத்தி தான் போகணும் மதுஹபில் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ஜனாசா தூக்கிட்டு போகும்போது திக்ரு ஓதுறது, குரான் ஓதுறது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்கிறது, இதெல்லாம் களிமா நல்ல வாக்கியம்தான். ஜனாசாக்கு பின்னாடி போகும்போது சொல்லுங்கன்னு இருக்குதா? குரான் அல்லாஹ்வுடைய வேதம் தான். ரசூலா ருக்குவில் ஓதாதீங்கன்னு சொன்ன பிறகு ஓதுனா அது பாவமாயிருமா இல்லையா? சுஜூதில் ஓதாதீங்கன்னு சொன்ன பிறகு ஓதுனா பாவமாகுமா இல்லையா? அப்போ நபிகள் நாயகம் ஜனாசாக்கு பின்னாடி ஓதுவதற்கு எந்த திக்ரு துவாக்கள் எந்த வாசகத்தையும் அவங்க சொல்லித்தரல. அப்புறம் என்ன அர்த்தம்? அமைதியாக செல்லணும். அது ஒரு மரணம், ஆகிரத்தை நினைவு கூர்ந்து கொண்டு நாம் பின்னாடி அமைதியாக வாய்ப்பூத்தி செல்ல வேண்டுமே தவிர சப்தமிட்டு ஓதுவதற்கு எந்த வாசகங்களையும் சொல்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. அதுவே மூமினுக்கு போதுமானது. இருந்தாலும் அவங்க எந்த மதுஹப் சரின்னு சொல்கிறாங்களோ அந்த மதுஹப்லேயே என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டு, பொதுவாக மதுஹப் விஷயத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கணும். திடீர்னு கூடாது நம்ம வாசகங்கள் எடுத்து காட்டுவோமா? யாராவது கூடும் சொல்லி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து பார்த்தீங்களா மதுஹப்பை மறைச்சிட்டாங்கம்பாங்க. அதனால் நம்ம மதுஹப்பில் கூடாது சொல்லப்பட்டு இருக்கிறது, இது நமக்கு ஆதாரம் கிடையாது. மதுஹப்பில் உலமாக்களே இப்படி சொல்லியிருக்கிறாங்கப்பா நீ பார்த்துக்கங்கிறோம். நமக்கு ஆதாரம் இதுதான், குரான் சொன்னாதான். அதில் ஒன்று ஆதாரம் இல்லை என்று சொன்னால் மார்க்கம் என்ற போய் செய்யக்கூடாது, அது பித்அத்து, அது வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துரும், அது நரகத்தில் கொண்டு போய் செய்துவிடும் சேர்த்து விடும் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.